கர்த்தர் எனக்கு உங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும்படி என்னிடத்தில் கொடுத்து அனுப்பின வேத புத்தகத்தினுடைய வசனம் 1 சாமுவேலின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை நாம் திருப்ப போகிறோம். 1 சாமுவேலின் புத்தகம் உங்களுக்கு தெரிந்த ஒரு பகுதி தான். ஒரு சின்ன அவுட்லைனை நான் உங்களுக்கு சொல்லிட்டு முக்கியமான ஒரு வசனத்துக்கு நேராக உங்களுடைய கவனத்தை நான் திருப்ப போகிறேன். ஏலி ஆசாரியராக இருந்த காலத்தில் ஏலியின் பிள்ளைகள் செய்த துன்மார்க்கமான ஒரு காரியத்து நிமித்தமாக கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, பெலிஸ்தியர்கள் கைகளில் இஸ்ரவேலர்களை ஒப்பு கொடுத்துட்டார். இப்படி ஒப்பு கொடுத்த உடனே அவர்கள் தோல்வி அடைந்ததை விட அவர்கள் இழந்த இழப்பு என்னன்னா கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி. ஆமென். the loss is very big. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, ஏலியினுடைய மருமகள் சொல்லுகிறார், கர்த்தருடைய மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிடுச்சு. ஆமென். எத்தனை பேருக்கு அந்த உடன்படிக்கை பெட்டி பற்றி தெரியும்? எனக்கு தெரியும் உடன்படிக்கை பெட்டி. மோசேவின் கர்த்தர் மோசேக்கு கொடுத்த பிளான், அதை செய்து அழகாக அந்த உடன்படிக்கை பெட்டி இஸ்ரவேல் ஜனங்கள் கிட்ட இருந்துச்சு. அவங்களுக்கு இருந்த ஐடியாலஜி என்ன அப்படின்னா, இந்த உடன்படிக்கை பெட்டி நம்மோடு இருந்தால் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தம். இந்த உடன்படிக்கை பெட்டியை பெலிஸ்தியர்கள் என்ன பண்ணிட்டாங்க, பறித்து கொண்டு போயிட்டாங்க. இப்போ இந்த உடன்படிக்கை பெட்டி இழந்து போன நிலைமையில் பெலிஸ்தியருடைய பட்டணங்களில் அவர்களுடைய கோவில்களுக்குள்ளாக இந்த உடன்படிக்கை பெட்டி அவர்கள் வைத்தார்கள். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, அந்த பெட்டிக்கு முன்பாக தாகோன்கள் விழுந்து கிடந்தது. அல்லேலூயா, ஆமென். நம்ம ஆராதிக்கிற தேவனுடைய வல்லமை உங்களுக்கு தெரியாது. அவருடைய வல்லமை எவ்வளவு பெருசு, எப்படி நடந்ததுன்னே தெரியல. காலைல வந்து பார்த்தா தாகோன் கீழே விழுந்திருந்தது. எப்படி அது நடந்துச்சு? ஆண்டவர் அதை மட்டும் செய்யல, அவங்களுக்கு முதல்ல ஒரு கிளிம்ஸ் காமிக்கிறார். பாரு, தாகோன் கீழே விழுந்து கிடக்கு. திருப்பி அவங்க எடுத்து வைக்கிறாங்க. ஆனால் அடுத்து நம்ம தொடர்ந்து இந்த 5ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிச்சிங்கன்னா, கர்த்தர் எந்த பட்டணத்தில் இந்த உடன்படிக்கை பெட்டி அவர்கள் வைத்திருக்கிறார்களோ அந்த பட்டணத்தில் இருக்கிற எல்லாருக்கும் மூல வியாதியை கர்த்தர் கட்டளையிட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வியாதி அவர்களுக்கு வந்த உடனே எப்படியாகிலும் இந்த பெட்டியை கொண்டு போய் அவங்க கிட்ட கொடுத்துடணும். இந்த இடத்துல ஒரு வசனம், ஒரு வார்த்தை என்னை ரொம்ப, இந்த 5ஆம் அதிகாரத்துக்குள்ள 3 முறை அந்த வசனம், அந்த வார்த்தை வரும். என்ன வார்த்தைனா, 1 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிப்போம். 1 சாமுவேல் 5:6. அஸ்தோத் ஊராரை பாழாக்கும்படிக்கு கர்த்தருடைய கை அவர்கள் மேல் பாரமாயிருந்தது. போதும் சிஸ்டர். எப்படி இந்த வியாதி அவர்களுக்கு வந்தது அப்படின்னா, கர்த்தருடைய கை அவர்கள் மேல் பாரமாயிருந்தது. சொல்லுங்களேன், கர்த்தருடைய கை அவர்கள் மேல் பாரமா இருந்துச்சு. ஏன்னா நான் இதை வாசிக்கும் போது நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவருடைய கை இல்லையா, நம்ம அவருடைய சாயல் அவருடைய ரூபத்தின்படி படைச்சதுனால கர்த்தருக்கு கைகள் இருக்கு. எஸ், இந்த கையில ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளின் மேலே அதே கையை தயவுள்ளவதாய் வைக்கிறாரு, அதே கையை தன் சத்துருக்கள் மேல பாரமாய் வைக்கிறார். அல்லேலூயா, ஆமென். அவருடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்ததுனால இந்த வசனத்தில் வேத வல்லுநர்கள் பாடும் பொழுது வசனம் சொல்லுது, அதே கர்த்தருடைய கைகள் சத்துருக்கு எப்படி இருக்கு, பாரமா இருக்கு. ஆமென். நமக்கு அந்த கை எப்படி இருக்குன்னா தயவை உண்டு பண்ண, ஃபேவர் ஆஃப் காட். எத்தனை பேர் இன்னைக்கு காலையில் அது வேணும்? கர்த்தருடைய ஃபேவர், ஆண்டருடைய ஃபேவர். இந்த காலை வேளையில் கர்த்தரை வந்து தேடுகிறவர்களுக்கு என்ன கிடைக்கும்னா the ஃபேவர் ஆஃப் காட். ஆமென். இந்த ஃபேவர் ஆஃப் காடோட ஒரு எக்ஸ்ட்ரா, அதாவது நீங்கள் 1 வாங்கினா 1 இலவசம்னு பார்த்துருப்பீங்க இல்லை, 1+1 ஃப்ரீ அப்படின்னா என்னன்னா, இந்த காட்ஸ் ஃபேவர் வந்துச்சுன்னா உங்களுக்கு இன்னொன்று இலவசம். என்ன தெரியுமா? ஹியூமன் ஃபேவர். ஆமென். இஃப் யூ ஹாவ் காட்ஸ் ஃபேவர், மனுஷர்களுடைய தேவனுடைய கிருபை, தேவனுடைய தயவு உங்களுக்கு இருந்துச்சுன்னா மனுஷருடைய தயவு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்ததுனால எங்க யோசேப்பு போனாலும் சரி, ஆமென், குழியில போட்டாலும் அந்த குழியிலிருந்து தூக்கி எடுக்கிறதுக்கு ஒரு மனுஷனை கர்த்தர் வச்சிருந்தார். எஸ், அவனை போர்த்திபார் வீட்டில் போய் விட்டாலும் அங்கேயும் அந்த எஜமானுடைய கண்களுக்கு கிருபை கிடைக்கிறதுக்கு கர்த்தர் ஒரு மனுஷனை வச்சிருந்தார். ஆமென். சிறைச்சாலையில போட்டாலும் அந்த சிறைச்சாலை தலைவன் கண்களில் கர்த்தர் யோசேப்புக்கு தயவு கிடைக்க பண்ணினார். மறந்துட்டானே நம்ம சொன்னவன் அப்படின்னு நினைக்கும் பொழுது கூட அந்த மனுஷனையும் நினைப்பூட்டார். எங்க போனாலும் ஜோசப் ஃபவுண்ட் ஃபேவர் இன் தி சைட் ஆஃப் ஹியூமன்ஸ். எப்படி தெரியுமா? ஜோசப் ஹேட் தி ஃபேவர் ஆஃப் காட். ஹல்லேலூயா. கை உயர்த்தி சொல்லுங்க. இந்த காலை வேளையில் இந்த திருச்சபைக்கு நேராக இந்த வார்த்தையை நான் கொடுக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய ஃபேவரும் தேவனுடைய தயவும் மனுஷருடைய தயவும் உங்களுக்கு இந்த காலை வேளையில் உண்டாக போகுது. அவங்க கண்களில் கொஞ்சம் இறக்கம் கிடைச்சா நல்லா இருக்கும். ஒரு சின்ன ப்ரமோஷன், ஒரு சின்ன இன்க்ரிமெண்ட், யூ ஆர் ப்ரேயிங் ஃபார் தட். அவங்க கண்களில் கொஞ்சம் கிடைச்சா நல்லா இருக்கும். என்னுடைய PhD நான் முடிச்சிருவேன்,
என்னுடைய டிகிரி, என்னுடைய ப்ரொஃபஸர்ஸ் கண்களில், யாருடைய கண்களில் எனக்கு ஒரு ஃபேவர் கிடைச்சா நல்லா இருக்கும்னு நீங்கள் ஒரு வேளை யோசிச்சுட்டு இருக்கீங்களா? ஐ எம் டெல்லிங் திஸ் டு திஸ் சர்ச். ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தருடைய தயவுள்ள கரம் இந்த காலை வேளையில் உங்கள் மேல் இறங்குவதினாலே தேவ தயவு மாத்திரமல்ல, அதனோடு கூட அடிஷ்னலாக மனுஷருடைய தயவும் உங்கள் மேல் இறங்க போகிறது. இஃப் யூ கோ அண்ட் ஆஸ்க், தே வில் கிவ். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஃபேவர் என்ன தெரியுமா? 420 வருஷம் அவங்களுக்கு காட்ஸ் ஃபேவர் கிடைக்கவே இல்லை. ஆனால் ஒன் ஃபைன் டே காட் டிசைட் பண்ணார், என் ஃபேவரை இந்த ஜனங்கள் மேலே நான் என்ன பண்ண போகிறேன்? கொடுக்க போகிறேன். என் தயவு. கர்த்தர் இவ்வளோ நாள் முகத்தை திருப்பிட்டு இருந்தார். திடீரென்று கர்த்தருக்கு ரொம்ப சிம்பத்தி, கொஞ்சம் திரும்பி இந்த ஜனங்களை பார்ப்போம். when God's eye found Israelites, கர்த்தர் அவங்கள பார்த்த உடனே கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, பெரிய ஆண்டவர் பார்த்து இவங்களை எப்படியாவது வெளியில் கொண்டு வந்திருக்கலாம், அதை நாங்கள் சாதாரணமாக கொண்டு வரலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அங்கே இருக்கிற ஸ்திரீகளிடத்துல போய் சொல்லு, ஸ்திரீகள் போய் தன்னுடைய அயலான இடத்தில் போய் கேட்க சொல்லு. ஆண்டவர் எனக்கு தெரியல, அங்கே நம்ம தான் அப்படி இருப்போம் போல இருக்கு. ஸ்திரீகளுக்கு தான் ஆண்டவர் அந்த கட்டளை கொடுக்குறாரு. என்னன்னா, ஸ்திரீகளை போய் எகிப்தின் ஜனங்களிடத்துல கேட்க சொல்லு அப்படின்றார். இந்த ஸ்திரீகள் போய் என்ன கேட்க சொன்னார் தெரியுமா? பொன்னை கேட்க சொல்லு, வெள்ளியை கேட்க சொல்லு. வசனம் சொல்லுகிறது, அவர்கள் போய் கேட்டார்கள், அவர்கள் கொடுத்தார்கள். அல்லேலூயா. That's the favor of God. ஆண்டவருடைய தயவு இஸ்ரவேலர்கள் மேல் வந்த உடனே இவ்வளவு நாள் அடிமைப்படுத்தி வைத்திருந்தவர்கள் இப்பொழுது கேட்கிறதை எல்லாம் கொடுக்கிறார்கள். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? நீங்க கேளுங்க, கொடுப்பாங்க. ஆமென். நீங்க போய் கேட்டு பாருங்க. இந்த வாரத்தில் இதுவரைக்கும் நோ சொன்னவங்க இப்ப கொடுப்பாங்க. ஆமென். ஏன்னா காட்ஸ் ஃபேவர் இன்னைக்கு உங்க மேல வந்து ரெஸ்ட் ஆயிருக்கு. எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தருடைய தயவு என் மேல் வந்ததினாலே இப்பொழுது நான் கேட்டால் அவர்கள் கொடுப்பார்கள். ஆமென். ஆமென். கர்த்தர் அதை உங்களுக்காக செய்ய போகிறார். இந்த இடத்துல நம்ம வாசிச்சோம், கர்த்தருடைய பாரமான கை இந்த பெலிஸ்தர்கள் மேல் வந்ததுனால வியாதி அவர்களுக்குள்ள. இந்த வியாதிக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னா, அவங்க மந்திரவாதிகள், அவங்களுக்கு இருக்கிற மனுஷர்கள்லாம் என்ன சொல்றாங்க, இந்த மூல வியாதியின் சாயலுக்கு ஒப்பான பொன் சொரூபங்களை, சுண்டலி போல சொரூபங்களை செஞ்சு இந்த உடன்படிக்கை பெட்டியும் ஒரு வண்டி மேலே வச்சு, இது 2 பசுக்களை நீ தேர்ந்தெடுக்கணும். என்ன தேர்ந்தெடுக்கணும்? 2 பசுக்களை தேர்ந்தெடுத்து அந்த பசுக்கள் அந்த வண்டி மேலே வச்சு இது என்ன பண்ணணும்? அப்படியே ஓட விடணும். இது ஓடி போய் என்ன பண்ணணும்? இஸ்ரவேலில் சேர்ந்துருச்சுன்னா, எப்படி? பெலிஸ்தியர் எல்லைக்கும் இஸ்ரவேல், பாகிஸ்தான் இந்தியா மாதிரி வச்சுக்கோங்களேன். இப்போ பாகிஸ்தான் பார்டர்லேருந்து என்ன பண்ணுறாங்க? ரிலீஸ் பண்ணுறாங்க இந்த மாடுகளை, இந்த 2 பசுக்களை. இப்போ என்ன இவங்க சொல்கிறாங்கன்னா, இது நேராக போய் இந்தியாவில் சேர்ந்துருச்சுன்னா இந்த இந்தியானால் தான் நமக்கு பிரச்சனை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த 2 மாடுகளையும் இந்த பசுக்களையும் விடுறாங்க. வசனம் சொல்லுகிறது, என்னோடு கூட சேர்ந்த 6ஆம் அதிகாரத்தினுடைய 12ஆம் வசனத்தை வாசிப்போமா? 1 சாமுவேல் 6:12. அப்பொழுது அந்த பசுக்கள் பெத்சிமேசுக்கு போகிற வழியிலே செவ்வையாய் போய் வலது இடது பக்கமாய் விலகாமல் பெரும்பாதையான நேர்வழியாய் கூப்பிட்டு கொண்டே நடந்தது. பெலிஸ்தரின் அதிபதிகள் பெத்சிமேசின் எல்லை மட்டும் அவைகளின் பிறகே போனார்கள். இந்த பசுக்கள் என்ன பண்ணுதுன்னா, போகிற வழியில் இந்த பசுக்களை குறித்து நான் ஆச்சரியப்பட்ட ஒரு விதம், இந்த பசுக்களுக்கு என்ன 5 அறிவுள்ள பசுக்கள் தான். ஆனால் இந்த உடன்படிக்கை பட்டியை மேலே வச்சு அந்த பசுக்களை செலுத்தின உடனே வசனம் சொல்லுது, அந்த பசுக்கள் வலது இடது புறம் சாயவில்லை. என்ன பண்ணல? டைவர்ஷன் எடுக்கவே இல்லை. அங்கே பெலிஸ்தியர் தேசத்திலேயே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சது, டைவர்ஷன் எடுக்காம நேர் வழியாக வந்து கரெக்டாக பெத்சிமேஷன் எல்லைகளுக்குள்ளே வந்துருச்சு. அல்லேலூயா. இந்த பெத்சிமேஷன் எல்லைகளுக்குள்ளே வரும்பொழுது அது என்ன பண்ணிக்கிட்டே வந்துச்சுன்னா, அந்த வசனத்தை சொல்லி என்ன பண்ணிகிட்டே வந்துச்சா? கூப்பிட்டு கொண்டே வந்துச்சு. என்ன சொல்லுச்சுன்னா, ஒரு சத்தமிட்டு கொண்டே வந்துச்சு. ஏன் இந்த சத்தம் அது போடணும்னா, எல்லாருடைய கவனத்தையும் இப்போ அது வாக்க வைக்குது. ஏன் இந்த மாடு கத்துது? நம்ம வீட்டில் ஒரு டாக் வச்சுருந்தோம்னா திடீர்னு அந்த நாய் குலைக்கும் போது என்ன பண்ணுவோம்? ஏன் யாராவது வந்திருக்காங்களா, ஏன் இது சும்மா குலைக்குது, ஏதாவது பார்த்துச்சா அப்படின்னு யோசிப்போம்ல. இந்த மாடுகள் கத்திக்கொண்டே கூப்பிட்டு கொண்டே போகுது. என்ன தெரியுமா கூப்பிட்டு கொண்டே போச்சு? இஸ்ரவேலர்களே, உங்களால் திருப்பிக் கொள்ள முடியாததை கர்த்தர் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறார் என்று. அல்லேலூயா. நீ இழந்ததை கர்த்தர் உனக்காக திருப்பி கொண்டு வந்திருக்கிறார் என்று பெத்சிமேஷன் பசுக்கள் கத்தினது. இன்னைக்கும் நான் கத்தி கத்தி உங்களுக்கு என்ன தெரியுமா சொல்ல வந்திருக்கிறேன்? நீங்கள் உங்கள் கைகளினால் இழந்தவைகளை கர்த்தர் அவருடைய கைகளினால் திருப்பி கொண்டு வருவார். ஆமென், ஆமென். they lost it. அவங்க கைகள் அவங்க எடுத்துட்டு வந்தாங்க, இதை வச்சு ஜெயிச்சிடலாம்னு நினைச்சாங்க, ஆனால் தோத்து போயிட்டாங்க.
ஆனா கர்த்தருடைய கை இப்ப கிரியை செய்ய ஆரம்பிச்சிச்சு. எப்படி தெரியுமா? பாரமாய் தங்களுடைய சத்துருக்களின் மேல. சொல்லுங்களேன், ஆண்டவரே, எனக்கு விரோதமாக, என் குடும்பத்திற்கு விரோதமாக, என்னுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக, என் சரீர சுகத்திற்கு விரோதமாக போராடி கொண்டிருக்கிற சத்துருவின் மேல உன் கைகளை பாரமாய் வைங்கப்பா. ஃபுல் ஸ்ட்ரென்த்தோட, ஃபுல் பவரோட என் சத்துருக்கள் மேல் உன் கைகளை வைங்க. அப்படி கர்த்தருடைய கை சத்துருக்கள் மேல் வைக்கப்பட்டால் பெத்சிமேஷின் பசுக்கள் உங்கள் எல்லைகளுக்கு வரும். ஆமென். எப்படி வரும் தெரியுமா? கூப்பிட்டு கொண்டே வரும். வலது இடதுபுறம் சாயாமல் நேராய் வரும், உங்க வீட்டுக்கு வரும். ஹல்லேலூயா. ஆமென். If you're waiting for a marriage, if you're waiting for a baby, ஏதோ ஒன்றுத்துக்காக நீங்கள் காத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அழகா நேர் வழியாய் கர்த்தர் கொண்டு வந்து உங்கள் வீட்டுக்குள்ள அந்த ஆசீர்வாதத்தை நிறுத்துவார். ஆமென். என் கை மீறி போனதெல்லாம் உம் கரத்தாய் சாத்தியமே. பாடலாமா? என் கை மீறி போனதெல்லாம் உம் கரத்தாய் சாத்தியமே. என் கரம் தவறியே இழந்ததெல்லாம் உம் கரம் தவறாமல் திருப்பிடுமே. பாடலாமா? என் கரம் தவறியே இழந்ததெல்லாம் உம் கரம் தவறாமல் மீட்டிடுமே. எல்லா புகழும் எல்லா கனமும் என்னெல்லா சாத்தியம் செய்பவர்க்கே. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? என் கை மீறி போனதெல்லாம் உன் கைகளால் எப்படி சாத்தியம் தெரியுமா? நான் கை தவறி விட்டது, நான் ஏலி சொல்லியிருப்பார், நான் துன்மார்க்கமாய் தவறிவிட்ட இந்த உடன்படிக்கை பெட்டி ஒரு மனுஷனுடைய இடையூறும் இல்லாமல் கர்த்தருடைய கையே அதை திருப்பி கொண்டு வந்தது. எஸ், நான் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தையை திருச்சபைக்கு நேராக பேசுகிறேன். உங்கள் கை தவறி நீங்கள் செஞ்ச, நான் தப்பு, சின்ன ஒரு தப்பு செஞ்சுட்டேன், தட்ஸ் மை மிஸ்டேக். நான் தப்பு செஞ்சதுனால தான் என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. நான் தப்பு செஞ்சதுனால தான் இந்த நிலைமையில் நான் இருக்கிறேன். இந்த கண்ணீர் என்னால தான், நான் தான் அதை செய்தேன் என்று ஒத்துக்கொண்டு கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் ஒருவேளை கண்ணீர் வடித்து கொண்டிருந்தா கர்த்தர் சொல்லுறார், தட்ஸ் ஓகே. உன் கை தவறி நீ இழந்த, பரவாயில்ல, நான் என் கை அதை மீட்டு கொண்டு மறுபடியும் முன்னிடத்தில் வந்து சேரும். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்கள் செய்த தவறினால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இழந்த சந்தோஷம், சமாதானம், பொருளாதாரம் எதுவாக இருந்தாலும் சரி, மை காட் கேன் ரெஸ்டோர் எவ்ரிதிங். ஆமென். என்னுடைய தெய்வம் அவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு திருப்பி தர முடியும். ஏன்னா ஒரு பசுவை கொண்ட 5 அறிவுள்ள ஜீவனையே கர்த்தர் நேர் வழியாய் கொண்டு வந்து அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்து சேர்ப்பாரானால் உங்கள் எல்லைகளுக்குள்ள கர்த்தர் குறித்த ஆசீர்வாதங்களை நிச்சயமாய் கொண்டு வந்து சேர்ப்பார். அந்த காலம் வந்து விட்டது. ஹல்லேலூயா. நீங்க 6ஆம் அதிகாரம் 1 வசனத்துல வாசித்து பாருங்க. கர்த்தருடைய பெட்டி பெலிஸ்தியரின் தேசத்தில் 7 மாதம் இருந்தது. There is an appointed time. ஆமென். உங்கள் எல்லைகளுக்குள் உடன்படிக்கை பெட்டி திரும்பி வருகிறதுக்கு ஒரு அப்பாயிண்டட் டைம் இருக்கு. ஆண்டரை கை உயர்த்தி சொல்லுங்களேன். ஐ வாண்ட் யூ டு டிக்ளேர், அப்பா, நீங்க அப்பாயிண்ட் பண்ண டைம்ல என் எல்லைக்குள்ள நான் இழந்ததை திருப்பி கொண்டு வர. ஆமென். 7 months தான் பெலிஸ்தியனுக்கு டைம் அதை வச்சுக்கிறதுக்கு. only 7 months you can have this. அப்படிதான் கர்த்தர் சில காலம், சில சோதனைகளுக்கு, சில சிக்ஷைகளுக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துருக்கலாம். பட் தட்ஸ் ஃபார் அ டைம், தட்ஸ் ஃபார் அ வைல். ஆமென். ஒரு காலம் இருக்கிறது. ஆண்டவர் அந்த காலம் முடிந்த உடனே கர்த்தருடைய கையை பாரமாய் சத்துரு மேல் வைப்பார். அவர் கை அவன் மேல் வைக்கப்பட்டால் அவன் கை உங்கள் மேலே எடுப்பான். ஆமென். ஆமென். நிச்சயமா எடுப்பான். எவ்வளவு பெரிய பிரச்சனை உங்களுக்கு முன்பாக இருந்தாலும் அவன் கையை எடுக்கணும்னா கர்த்தர் கை அவன் மேல வைக்கப்படணும். சொல்லுங்க கை உயர்த்தி, உங்க கையை பாரமா என் சத்துருவின் மேல வைங்க. வைங்கப்பா. நீங்க வச்சிங்கன்னா அவன் என் கையை எடுப்பான். இவ்வளோ நாள் அவன் கையை வச்சு கிரியை செய்த எல்லா கிரியைகளையும் இந்த காலை வேளையில, உயிர் தெழுந்த இந்த காலை வேளையில கர்த்தர் இப்பொழுது எடுக்க செய்வாராக. பலமாய் அவருடைய கையை சத்துருவின் மேல் இறங்குவதாக. ஆமென். நிச்சயமா கர்த்தர் செய்வார். நம்புறீங்களா? என் கர்த்தரால நான் இழந்ததை திருப்பி என் எல்லைகளுக்குள்ள கொண்டு வர முடியும். அவரால் முடியும். அவரால் மட்டும்தான் முடியும். எஸ். இந்த பெலிஸ்தருடைய பசுக்கள் நேர் வழியா வந்து வலது இடதுபுறம் சாயாம கூப்பிட்டு கொண்டே வந்து இஸ்ரவேலர்களுக்கு நற்செய்தி சொல்லுச்சு. அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, கரெக்டா இந்த பெத்சிமேஷின் எல்லைகளுக்குள்ள வந்து யோசுவா என்கிற ஒரு மனுஷனுடைய வயல் நிலத்துக்கு முன்னாடி டக்குன்னு அப்படியே நிற்குது. எப்படி பாருங்களேன்.
அப்படின்னா எனக்கு நல்லா தெரியும் அதுக்கு மேலே கர்த்தர் ஒரு ஏஞ்சலை உட்கார வச்சு டிரைவ் பண்ண வச்சுருப்பார். எஸ், ஆமாம் தானேங்க. எப்படி கரெக்டாக பிரேக் போட்டுச்சு அந்த இடத்துக்கு வந்து. நம்ம கண்களுக்கு ஒருவேளை ஏஞ்சல்ஸ் ஒர்க் பண்ணுறது தெரியாது, நம்ம கண்களால் ஒருவேளை அவர்களை பார்க்க முடியாது. ஆனால் எனக்கு நல்லா தெரியும், எனக்கு நம்பிக்கை இருக்குது. என் உதடுகள் அசையும் பொழுது பரலோகம் அசையும். ஹல்லேலூயா. when I start to pray, God start என்ன பண்ணுவார் தெரியுமா? நான் சொல்லும் பொழுது கர்த்தர் சொல்லுவார். யார் கிட்ட தெரியுமா? ஏஞ்சல்ஸ் கிட்ட. போ போ போ, கோ கோ கோ, டூ தட் ஒர்க். பிரேக் போட சொல்லு. கரெக்டாக வந்துட்டு. ஆமென். நம்ம தாவீதினுடைய காரியத்தில் பார்க்கும் பொழுது எல்லாரும் பயங்கரமான ஒரு கொள்ளை நோய், உருவின பட்டயத்தோடு ஒரு தூதன் கொள்ளை அழிச்சுட்டே வராரு. ஆண்டவர் சொல்ல நிறுத்து. ஒரு இடம் வந்த உடனே நிறுத்தப்பட்டுச்சு. ஆமென். ஆண்டவர் எப்போ நினைக்கிறாரோ அப்போ ஓட்டுவார், எப்போ நினைக்கிறாரோ அப்போ பிரேக் போடுவார். ஆமென். ஆனால் அவர் பிரேக் போட்டால் கரெக்டாக இருக்கும். ஹல்லேலூயா. நான் அதை ஆண்டவரிடத்தில் சொல்லுவேன், அப்பா நீர் திறக்க வேண்டிய வாசலை எனக்காக திறக்கிறவர் மாத்திரமல்ல, நீர் பூட்ட வேண்டியதும் பூட்டிடும். ஆமென். சில வாசல் நம்ம வாழ்க்கையில் பூட்டாமல் இருக்கிறதுனால தான் சில வாசல் நம்முடைய வாழ்க்கையில் திறக்கவே இல்லை. எஸ், யூ ஹாவ் டு ஷட் சர்டன் டோர்ஸ் so that God can open certain doors for you. கர்த்தர் உங்களுக்காக சில வாசலை திறக்கணுமா, நீங்கள் சில வாசல்களை மூடணும். சொல்லுங்க ஆண்டவர்கிட்டப்பா, நீங்கள் எந்த வாசலை அடைக்க சொன்னா நான் அடைச்சிடுறேன். எஸ், ஹல்லேலூயா. இந்த பெத்சிமேஷின் பசுக்கள் இடத்துல எனக்கு பிடிச்ச ஒரு ரொம்ப விஷயம், நான் ரொம்ப இந்த ஃபஸ்ட்டு நான் இதை ப்ரீச் பண்ணது வந்து ஒரு பெண்கள் கூட்டத்தில் தான். ஏன்னா எப்பொழுதுமே வண்டில்களை சுமக்கிறதுக்கு எதான் பயன்படுத்துவாங்க? காளைகளை. ஆனால் இங்கே ரொம்ப யூனிக்காக யாரை பயன்படுத்தியிருக்காங்க? பசுக்களை அதுவும் பிள்ளை பிறந்த ஒரு பசுக்களை பயன்படுத்தியிருக்காங்கன்னு கர்த்தருடைய வேதம் சொல்லுது. ஆனால் இந்த 2 பசுக்கள் இடத்துல நான் கற்றுக்கொண்ட விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 2 பசுக்களுக்கும் ஒரு ஒன்னஸ் இருந்திருக்கு. எஸ், இது இல்லை நான் இந்த பக்கம் வரமாட்டேன், எனக்கு பெலிஸ்தியர் தேசம் தான் பிடிக்கும், போகாத போகாத அப்படின்னு ஒன்று இந்த பக்கம் திரும்பி இருந்தா இன்னொன்று இந்த பக்கம் என்ன பண்ணியிருக்க முடியாது, திரும்பி இருக்க முடியாது. அப்போ இந்த 2த்தையும் ஒருமுகப்படுத்தி நேர் வழியாய் நடத்துகிறதற்கு ஒரு பொருள் அந்த 2 பசுக்களினுடைய கழுத்தின் மேலே வைக்கப்பட்டிருந்துச்சு. அது என்ன பொருள்? என்னங்க? எஸ், எக்ஸாக்ட்லி. நான் தான் முன்னாடியே சொல்லிட்டேனே, நீங்கள் ஆழமான சத்தியங்களை கேட்டு வளர்ந்துருக்கிற திருச்சபை. ஒரு நுகம் தான் என்ன பண்ணுச்சுங்க? ஸ்ட்ரெயிட்டான வழியில் இந்த 2 பசுக்களையும் கொண்டு வந்து நிறுத்தினது. இன்றைக்கு கர்த்தரும் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். என்ன சொல்றார் தெரியுமா? உங்க மேல ஒரு நுகத்தை நான் போட போறேன். என்ன சிஸ்டர் சொல்றேன்? இவ்வளோ நேரம் நீங்க பேசினதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ நீங்க கடைசியா சொன்னதா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. அப்படி சொல்றீங்களா? என் கூட சேர்ந்து நீங்க மத்தேயு எடுத்துக்கலாமா? மத்தேயு நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச ஒரு வசனம் தான். நிறைய பேர் எடுத்துட்டீங்க ஆல்ரெடி. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28, 29 வாசிப்போமா? மத்தேயு 11, 28, 29. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். நம்ம ஃபர்ஸ்ட் முடிச்சிடலாம், 28 முடிச்சிருவோம். இந்த 28ஆம் வசனம் சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள். அப்படின்னா என்ன? ஒரு கற்பனை பண்ணிப்போமா? ஒரு யோசிச்சு பாருங்க. ஒரு பெரிய மூட்டையை ஒரு மனுஷன் என்ன பண்ணிட்டு இருக்காரு? சுமந்து நடக்க முடியாம நடந்து வந்துட்டு இருக்காரு. இப்போ ஆண்டவர் ஒரு கால் ஃபேர் கொடுக்கிறார். என்ன கால் ஃபேர்? சுமந்து நடக்க முடியாம நடந்து வந்துட்டு இருக்கே, என்கிட்ட வா. ஹல்லேலூயா. என்னிடத்தில் வா அப்படின்னு ஆண்டவர் ஒரு அழைப்பை கொடுக்கிறார். நீங்க எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள்னு சொன்ன உடனே வந்தா உங்களுக்கு என்ன ஆண்டவர் தருவீங்க அப்படின்னு கேட்டா, உனக்கு நான் இளைப்பாறுதல் தருவேன். எத்தனை பேர் சொல்றீங்க? இந்த வசனம் எத்தனை பேருக்கு தெரியும்? நல்லாவே தெரியும். ஆனால் ஆண்டவர் வந்து வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற எல்லாரும் வாருங்க, இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்லி முடிச்சிடாம அடுத்த வசனத்தை வாசிங்க. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். வாசிங்க சிஸ்டர். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் போதும். அங்கேயே ஆல்ரெடி இளைப்பாறுதல் கிடைக்கும்னு சொல்லிட்டாரு. எஸ், பாரம் சுமக்கிறவர்கள் இயேசுவினிடத்தில் வந்தால் இளைப்பாறுதல் கிடைக்கும். நம்பர் 1, தட் இஸ் ஃபர்ஸ்ட் டிகிரி, ஃபர்ஸ்ட் கிரேட், எல்கேஜி. என்னங்க? எல்கேஜி உள்ள வந்த உடனே நம்ம இப்போ எல்கேஜிக்கு முன்னாடி நம்ம பிள்ளைகளை போய் ஒரு இடத்துல சேர்க்குறோம். என்னது அது? பிளே ஸ்கூல். பேரே பாருங்க, பிளே ஸ்கூல். நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம், போய் ஜாலியாக இருந்துட்டு வரலாம். இந்த பிள்ளைங்க என்ன பண்ணோம்? ஆசையாக ஸ்கூல் போனாலே ஜாலியாக இருக்குது, பொம்மை இருக்குது, டீச்சர் அதை சொல்லித்தராங்க, இதை சொல்லித்தராங்கன்னு ஜாலியாக போயிட்டு வரும்.
இப்படி போயிட்டு ஜாலியாக வந்த உடனே ஒரு வருஷம் முடிஞ்ச உடனே கொண்டு போய் அவங்க எங்கே சேர்ப்பீங்க? இப்போதான் ரியலான ஸ்கூலுக்கு அது என்ன பண்ணுது போகுது. இவ்வளோ நாள் ஜாலியாக இருந்த ஸ்கூல் இப்போ டெஸ்ட், ஹோம்ஒர்க். எஸ், இங்கே வசனம் வாசிக்கிறோம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று நிறுத்தி விடாமல் கர்த்தர் சொல்லுகிறாரு. ஃபர்ஸ்ட் டிகிரி கொஞ்சம் உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதல் கிடைக்கும், ஆனால் தொடர்ச்சியான ஆத்தும இளைப்பாறுதல் அங்கே இருக்கா உங்களுக்கு? அந்த வார்த்தை 29ஆம் வசனத்தில் வாசிச்சு பாருங்க. உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் வேணும்னா பாரத்தை இறக்கி வைத்தால் மட்டும் போதாது, நுகத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய விதமான உபதேசங்கள் பரவி கொண்டிருக்கு. எஸ், டிஃப்ரெண்டான டாக்டர்ஸ், டிஃப்ரெண்டான ப்ரீச்சர்ஸ், வகை வகை, அவ்வளோ டிஃப்ரெண்ட் வெரைட்டி. கார்ட்டூன் நெட்வொர்க்கே வேணாம், இப்போ சில பேர் பண்ணுற பிரசங்கமே அவ்வளோ சிரிப்பாக இருக்குது, சில பேருடைய உபதேசங்கள் அவ்வளோ சிரிப்பாக இருக்குது. அப்படிப்பட்ட மோசமான சில உபதேசங்கள் வந்துட்டு இருக்கு. அந்த உபதேசத்தில் ரொம்ப மேம்படுத்தப்பட்டு சொல்லப்படுகிற உபதேசம் தி கிரேஸ், ஹைப்பர் கிரேஸ். இந்த ஹைப்பர் கிரேஸ் பீப்புள் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ஆண்டர்கிட்ட வந்துட்டா போதும், ஆண்டர் எல்லாமே பார்த்துப்பார். நீங்கள் வந்து உங்கள் பாரத்தை இறக்கி வச்சுட்டா போதும், தட்ஸ் ஆல், ஃபைன், ஆண்டர் உங்களுக்கு இளைப்பாறுதல் தந்துருவார். ஆனால் ஆண்டர் அப்படி சொல்லலை. நான் நிச்சயமாக உங்கள் பாரங்களை நீங்கள் வைக்கும் பொழுது நான் உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதல் தருவேன். என்ன இளைப்பாறுதல் தெரியுமா? பாரம் இறங்கிருச்சேன்ற இளைப்பாறுதல் தான். அல்லேலூயா. எஸ் ஆர் நோ? யோசிச்சு பார்ப்போம். இப்போ நீங்கள் சண்டே மார்னிங் வரீங்க ஒரு பெரிய சுமையோட, வந்து இங்கே என்ன பண்ணிடுறீங்க? இறக்கி வச்சுட்டு போகிறீங்க. திருப்பி அடுத்த வாரமும் ஒரு மூட்டையை சுமந்துட்டு தானே வரீங்க. எஸ் ஆர் நோ? இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, ஒவ்வொரு வாரமும் சுமக்கிறோம் வைக்கிறோம், சுமக்கிறோம் வைக்கிறோம், சுமக்கிறோம் வைக்கிறோம். இன்னையோடு அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப். அல்லேலூயா. இன்னையோடு அதுக்கு ஒரு, இனி வாரம் வாரம் ஒரு மூட்டையை சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நீங்கள் நுகத்தை ஏற்றுக்கொண்டால் சுமை குறைஞ்சிரும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய கிறிஸ்டியன்ஸ்க்கு என்ன தெரியுமா? they just want to come, receive the grace of God, enjoy in the presence and go back. வரணும், என்ஜாய் பண்ணணும், போயிடணும். ஆனால் நுகத்தை ஏற்றுக்கொள்ள இன்றைக்கு நிறைய பேருக்கு இஷ்டம் இல்லை. ஆனால் கர்த்தர், நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன், இந்த திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் அந்த நுகத்துக்கு உங்கள் கழுத்தை சாய்த்து கொடுப்பீர்கள் என்று. ஹல்லேலூயா. நுகத்துக்கு கழுத்தை கொடுக்கணும்னா இப்படி இருந்தால் கொடுக்க முடியாதுங்க, சாச்சா தான் வைக்க முடியும் நுகத்தை. அல்லேலூயா. ஹூ இஸ் சப்மிசிவ்? ஆண்டவருடைய பாதத்தில் யார் கீழ்ப்படிதலோடு தாழ்மையோடு இருக்கிறார்களோ அவர்கள் மேல் கர்த்தர் இந்த நுகத்தை வைக்கிறார். இந்த நுகத்துக்கு என்ன அட்வான்டேஜ்? இந்த நுகத்துக்கு என்ன அட்வான்டேஜ்னா, இதுக்கப்புறம் நீங்கள் சுமக்க வேண்டியதே இல்லைங்க. அல்லேலூயா. ஏன் நான் சுமக்கக்கூடாது? ஏன்னா இந்த வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்லும்பொழுது என் நுகம்னு சொல்றார். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு பக்கம் நீங்களும் மறுபக்கம் கிறிஸ்துவும். எஸ் எஸ். இந்த ஸ்கூல்லெல்லாம் பார்த்துருப்பீங்க, ஒரு பொண்ணு எழுந்து சொல்லுவா, என்ன சொல்லுவா? மேம் ரெஸ்ட் ரூம். மேம் சொல்லுவாங்க, உடனே பின்னாடி இன்னொருத்தி எழுவா, மேம் ரெஸ்ட் ரூம். ஏன்? நமக்கு ரெஸ்ட் ரூமே வந்திருக்காது. நமக்கு எப்பவுமே யாராவது ஒருத்தர் கூட இருந்தால் நல்லா இருக்கும். என்னங்க, நல்லா இருக்கும். எப்பொழுதுமே we need a company. எஸ். தனியாக போகும்போது, தனியாக ஒரு 7 மணி நேரம் ட்ராவல் பண்ணால் கஷ்டமாக இருக்கும். ஆனால் இன்னொருத்தர் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணி பாருங்கள், ஐயோ இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டோமா, ஏன்னா அவ்வளோ கதை. ஆமேன். ஒரு ஜோக், ஒரு ஸ்டோரி இருக்குது. 2 பெண்களை சிறைச்சாலையில் அடைச்சாங்களாம், கிட்டத்தட்ட 40 வருஷம். 40 வருஷம் இந்த சிறைச்சாலையில் இவங்க ஒன்றா இருந்துட்டு ஒரு நாள் அவங்க 2 பேருக்குமே விடுதலை ஒரே நாளில். எவ்வளோ சூப்பர் இல்லை? 2 பேருக்கும் ஒரே சந்தோஷம். உள்ளேருந்து வெளியே வந்து சொன்னாங்களா, சரி மிச்ச கதையை நம்ம அப்புறம் பேசுவோம். பாவி, 40 வருஷம் பேசி கூடவா இன்னும் மிச்ச கதை இருக்கு? 40 வருஷம் கழிச்சு கூட. அதுதான் நம்ம இல்லை. இஃப் யூ ஹேவ் அ கம்பெனி, ஒரு கம்பெனி நமக்கு இருந்துச்சுன்னா எவ்வளோ தூரம் போனாலும் எவ்வளோ நேரம் ஆனாலும் வி ஜஸ்ட், ஆமாம் தானே? தனியாக ஒரு வீட்டில் உட்காரும் போது போர் அடிக்குது. அதே ஒருத்தர் கூட போய் உட்காந்தா 2 மணி நேரம் 3 மணி நேரம் டைம் போனதே தெரில. என்னுடைய ஹாஸ்டல் நாங்கள் படிச்சுட்டு இருக்கும் பொழுது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போய் உட்காருவோம். லீவ் விட்டாங்கன்னா டைனிங் ஹாலில் போய் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு உட்காருவோம். சாப்பிட்டு ஒரு 5 பேர் சேர்ந்துட்டோன்னா பேசிக்கிட்டே இருப்போம், கையை கழுவுறது கூட மறந்துடுவோம். அங்கே மெஸ்ஸில் இருக்க அக்கா சொல்லுவாங்க, அம்மாடி வந்து கையை கழுவிட்டு லஞ்சு சாப்பிட்டு போங்க, செஞ்சே முடிச்சிட்டேன். அவங்க லஞ்சே செஞ்சு முடிச்சிருப்பாங்க, நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்தவங்க பேசிகிட்டு இருப்போம் அவ்வளோ நேரம். அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நீங்கள் தெரியுது சிஸ்டர், உங்களை பார்த்தாலே தெரியுது நல்லா பேசுகிறீங்க.
இப்படி தான் நாங்கள் பேசிக்கிட்டே இருப்போம். இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் தனியாய் அந்த 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 சுமையை சுமக்கும் பொழுது அது உங்களுக்கு பாரமாக இருக்கும். இப்போ ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் தரேன். இந்த ஆல்டர்னேட்டிவ் என்ன தெரியுமா? ஷேரிங். அமிதாப் பச்சன் குரோம்பதி பார்த்துருந்தீங்கன்னா ஒரு 50-50 ஒரு ஆப்ஷன். ஆண்டவர் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, இஃப் யூ ஜஸ்ட் கேரி தட் பர்டன் பை யுவர் செல்ஃப், ரொம்ப பாரமாக இருக்கும். வருத்தத்தை அது உனக்கு கொடுக்கும். வசனம் சொல்லுது அப்படிதான், வருத்தப்பட்டு பாரம் சுமக்குது. அந்த பாரம் உங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கும். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நான் உங்களுடைய பாரத்தை எடுத்து விட்டு இப்பொழுது உங்கள் கழுத்தின் மேல் ஒரு நுகத்தை வைக்கிறேன். அந்த 2 பசுக்களை போலவே ஒரு பக்கம் கிறிஸ்துவும் மறுபக்கம் நீங்களும் அந்த வண்டிலை சுமந்தீர்கள் என்று சொன்னால் ஜெயம் நிச்சயம். You will reach your destiny only if you bow your head. Amen. உங்கள் டெஸ்டினி கரெக்டாக பெத்சிமேஷன் பசுக்கள் வந்து பெத்சிமேஷன் எல்லைகளில் நின்றுச்சு அப்படின்னா கரெக்டாக அந்த 2 பசுக்களும் என்ன இருந்துச்சு? ஒன்றா அந்த சுமையை சுமந்துனா. அதே போல தான் இன்றைக்கு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு அழைப்பை கொடுக்குறார். என்ன அழைப்பு தெரியுமா? பாரம் சுமக்கிறவர்களே, என்னிடத்தில் வந்து உங்கள் பாரத்தை இறக்கி வச்சுட்டு டாட்டா பாய் பாய் காட் அப்படின்ட்டு போகாதீங்கம்மா. என்கிட்ட ஒரு சுமை தனியாக ஏசப்பா அந்த நுகத்தை அவருடைய கழுத்தில் வச்சுருக்கார். why can't you go and give him a hand? ஒருத்தர் தூக்கும் போது என்ன பண்ணுறீங்க? நானும் தூக்குறேன், எஸ் ஆமாம் தானேங்க, நானும் வரேன் அப்படின்னு சொல்கிறீங்களே. இயேசு மாத்திரம் அந்த சிலுவையை தனியாய் சுமக்கிறாரே. ஏன் நீங்கள் போய் உங்கள் கழுத்தை கொடுத்தப்பா நானும் வரேன், உங்கள் பாரத்தை நானும் ஏற்றுக்கொள்கிறேன், உங்கள் விருப்பத்தை நான் செய்கிறேன், என்னப்பா நீங்கள் செய்ய சித்தமாக இருக்கிறீங்க அப்படின்னு தலை வணங்கி கர்த்தருக்கென்று அவருடைய பாரத்தை பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு ஆத்துமாவை கர்த்தர் தேடுகிறார். God is in search. என்ன தெரியுமா? எப்பொழுதும் வந்து அவர்கள் பாரத்தை சொல்லிவிட்டு போகிற ஒரு கூட்டத்தின் மத்தியில ஆண்டவரே உம்மை எது பாரப்படுத்துகிறது என்று கேட்கிற ஒரு மனுஷனை கர்த்தர் தேடுகிறார். எஸ், இது எனக்கு தேவை, அது எனக்கு தேவைன்னு ஒரு 10,000 பேர் வந்து சொல்லும் பொழுது அப்பா உமக்கு என்ன தேவை என்று கேட்கிற ஒரு மனுஷனை கர்த்தர் தேடுகிறார். எனக்கு இது ஹர்ட்டிங்காக இருக்குப்பா, இது என்னை வேதனைப்படுத்துதுப்பா, எனக்கு துக்கமாக இருக்குன்னு சொல்லி கொண்டிருக்கிற ஒரு மனுஷர் மத்தியிலே ஆண்டவரே உம் இருதயத்தை எது வேதனைப்படுத்துகிறது என்று கேட்கிற ஒரு மனுஷனை கர்த்தர் தேடுகிறார். யூ சீ சாமுவேலை பாருங்களேன், கர்த்தருடைய இருதயம் துக்கத்தினால நிரம்பி இருந்துச்சு. அவர் செலக்ட் பண்ண சால் அவன் நினைச்சபடி இல்லாததுனால ஆண்டவர் தானே அப்படின்னு விடாம சாமுவேல் போய் கர்த்தரோடு அவருடைய பாரத்தை பகிர்ந்து கொள்ளுகிறார். சாமுவேல் போய் தலை கொடுக்கிறார். வசனம் சொல்லுகிறது சாமுவேல் அழுது கொண்டிருந்தான். எதற்காக சொல்லுங்க? எதுக்காகங்க? தனக்கு சாப்பாடு இல்லை, தனக்கு கடன் பிரச்சனை இருக்கு, தனக்கு தேவைகள் இருக்கு, அது எப்படி சந்திக்கப்படும், அடுத்த மாசம் நான் என்ன சாப்பிடுவேன், இதுக்காக சாமுவேல் அழுதுட்டு இல்லை. கர்த்தருக்கு துக்கமா இருக்கே, அவருக்கு ஃபீலிங், he is hurted, என்னால் எப்படி சுகமாக இருக்க முடியும்? சாமுவேல் போய் அழுது கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இஃப் யூ ஷேர் த பர்டன் ஆஃப் காட்ஸ் ஹார்ட், நீங்கள் ஷேர் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு சொல்யூஷன் தானாக வருங்க. அன்றைக்கு சாமுவேல் அழுது கொண்டிருக்கும் போது கர்த்தர் சொல்கிறார், சாமுவேல் எலும்பு, நானும் கொஞ்சம் ஃபீலிங்கில் தான் இருந்தேன், பட் ஐ ஃபவுண்ட் அ சொல்யூஷன். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ஒரு மனுஷனுடைய கண்ணீர் ஒரு பெரிய சொல்யூஷன் இந்த பூமிக்கு கொண்டு வர முடியும். அல்லேலூயா. ஏழு நான் கண்டுபிடிச்சிட்டேன். எங்கப்பா கண்டுபிடிச்சிங்க? ஆடுகளுக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்கான், அவனை கண்டுபிடிச்சிருக்கேன். ஆமென். ஏன்பா அவனை கண்டுபிடிச்சிங்க? ஒன்றுமே இல்லைனாலும் என்னை பாடிக்கிட்டே இருப்பான். அல்லேலூயா. அவங்க அப்பாவே அவனை மறந்தாலும் அவன் என்ன மறக்கலை. அல்லேலூயா. மனுஷர்கள் ஒதுக்கிறது, என்னுடைய ஹஸ்பண்ட் எப்பவுமே சொல்வார், மேன்ஸ் ரிஜெக்ஷன் இஸ் காட்ஸ் செலெக்ஷன். when a man rejects you, there அங்கே தான் கர்த்தர் உங்களை செலக்ட் பண்ணுறாரு. ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் உங்களை வேண்டான்னு சொல்கிறான்னா நீங்கள் சொல்லுங்கள், ஐ எம் செலக்டட். ஒரு கேங் இருக்கும், அந்த கேங்லேருந்து ஒருத்தரை மட்டும் ஐசோலேட் பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஒரு வேலை ஸ்தலத்தில் நம்மளை மட்டும் கொஞ்சம் ஐசோலேட் பண்ணுவாங்க. அவங்க கூடி பேசிப்பாங்க. அவங்க கூட என் கசின்ஸ் எல்லாம் நான் போய் இன்றைக்கி இந்த லாஸ்ட் டைம் நான் போகும்போது என் கசின்ஸ் எல்லாம் முன்னு அதுங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கு. என்னை மட்டும் கூட சேர்த்துக்கவே இல்லை. எனக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. நானும் அவங்க கசின் தானே, என்னை மட்டும் சேர்த்துக்காமல் இவங்க மட்டும் பேசிகிட்டே இருக்காங்களே, ஒரு நமக்கு வயசாயிருச்சோ அப்போலாம் நான் யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சது அவங்க சினிமா போகிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. இதை எப்படி எங்களுக்கு சொல்லாமல் போயிடலாம், எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும். எங்கே போகிறீங்க? கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன்னா, கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். அங்கே தான் கர்த்தர் என்ன செலக்ட் பண்ணாருன்னு நான் நினைக்கிறேன். ஆமென். சின்ன வயதுலேருந்தே எனக்குள்ளே ஒரு வைராக்கியம், நான் போக மாட்டேன். ஐ வில் நாட் கோ ஃபார் சினிமா.
ஒருவேளை என்னுடைய சொந்தக்காரங்க வந்து எங்களை வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது கூட எங்கள் மம்மி சொல்லுவாங்க, பிரின்சியை கேளு. எங்கள் மம்மி ஏன்னா பிரின்சி ஓகே சொன்னால் தான் போக முடியும். ஏன்னா நான் தான் சொல்லுவேன், நோ 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 சினிமாக்கெலாம் வர முடியாது. போயிடுவாங்க, எல்லாருமே போவாங்க, நான் போக மாட்டேன். தட்ஸ் வேர் காட் செலக்ட்ஸ் யூ. அங்கே தான் ஆண்டவர் உங்களை செலக்ட் பண்ணுறாரு. எங்கே தெரியுமா? வென் யூ சே நோ டு வேர்ல்ட், ஆண்டவர் அங்கே ஒரு எஸ் போடுறாரு. ஆமென் ஆமென். இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், பாரம் சுமக்கிறவர்களுக்கு கர்த்தர் கொடுக்குற ஆப்ஷன் நுகத்தை சுமக்கிறது. ஆண்டவர் சொல்கிறாரு அங்கே. ஆண்டவர் இந்த 30ஆம் வசனத்தில் வாசிக்கலாமா? மத்தேயு 12:30. என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். ஹல்லேலூயா. நம்ம ஆல்ரெடி ஒரு சுமையை சுமந்து கொண்டு வந்தோம். ஆனால் இங்கே கர்த்தர் ஒரு சுமையை சொல்கிறார். தேர்ஸ் a difference. நம்ம சுமக்கிற சுமைக்கும் கர்த்தருடைய சுமைக்கும் வித்தியாசம் உண்டு. நம்ம சுமக்கிற சுமை, எழுதிக்கோங்க, your burdens are heavy, God's burden is light. ஆமென். இங்கே ரெண்டு பாரம் சொல்லப்பட்டிருக்குது. 28 ஒரு பாரம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த பாரம் இட்ஸ் ஹெவி. அது ரொம்ப எப்படி இருக்குங்க? சுமக்க கூடாததா இருக்குது. ஆனால் கர்த்தர் கொடுக்கிற பாரம் ஆண்டவர் சொல்றார் லைட். ஆமென். ஏன் லைட் சொல்லுங்க? ஏன் பாரம் லைட் ஆகுது? ஏன்னா ஒரு பகுதி, அந்த நுகத்தினுடைய மறுபகுதி கிறிஸ்துவின் மேல் இருக்கிறது. நீங்க தனியா தூக்கும் போது கஷ்டமா இருக்கும், ஆனா கர்த்தரோட சேர்த்து தூக்கி பாருங்க, லைட்டா இருக்கும். ஆமென். அதுக்காக தான் இன்றைக்கு ஆண்டவர் ஒரு அழைப்பை இந்த திருச்சபைக்கு கொடுக்க விரும்புகிறார். என்ன அழைப்பு தெரியுமா? நுகங்களுக்கு உங்கள் கழுத்தை கொடுங்கள். ஆமென். இதுவரைக்கும் ஒரு பிரச்சனை வரும்பொழுது அந்த பிரச்சனையை நீங்கள் பார்த்து பயந்துருப்பீங்க, அழுதுருப்பீங்க. ஆனால் இந்த நுகத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த பிரச்சனையை பார்த்து நீங்கள் சிரிப்பீங்க. ஏன் தெரியுமா? there's a person to share. அல்லேலூயா. 25 கிலோ மூட்டையை கொண்டு வந்து வைக்கும் பொழுது கஷ்டமாக இருக்கும், ஏன்னா நான் மட்டும் அதை சுமக்கணும்ன்ட்டு. ஆனால் இப்பொழுது நீங்கள் இந்த நுகத்தை ஏற்றுக்கொண்டால் கர்த்தர் சொல்வார், நோ ஐ எம் தேர் டு ஷேர். அதில் என்ன தெரியுமாங்க பியூட்டி? அதில் என்ன ரொம்ப பியூட்டினா, அவரே நம்முடைய எல்லாவற்றையும் சுமந்துருவார். அல்லேலூயா. அவர் எனக்காக எல்லாவற்றையும் சுமந்திருக்கிறார். என் பாவங்களுக்காக, என் நோய்களுக்காக, ஆமென், சாபங்களுக்காக. ஹி வில் கேரி. நாம் என்ன தெரியுமா பண்ணோம்? எங்கள் ஊரில் சொல்லுவாங்க ஒப்புக்கு சப்பா. என்னதுங்க? இங்கே என்ன சொல்வீங்கன்னு தெரில எனக்கு. அப்படின்னா என்னென்னா, ஒரு நம்மலாம் ஓடி பிடிச்சி விளையாடும் போது ஒரு சின்ன பிள்ளை, அவன் ஆட்டத்தில் இருக்க மாட்டான். அவன் என்ன நினச்சிப்பான்னா, நான் என்னை தான் யாரோ பிடிக்க வராங்கன்னு ஓடுவான். அந்த மாதிரி இந்த நுகத்தில் நீங்கள் சும்மா கழுத்தை கொடுத்து சும்மா போனால் போதும். அவர் God only needs that person. என்ன தெரியுமா? கழுத்தை மட்டும் கொடுத்தா போதும். ஆண்டவர் சொல்கிறார், நீ என்னிடத்துல வந்தால் போதும், உன் கழுத்தை சாய்த்து ஏற்றுக்கொள், நான் அக்செப்ட் பண்ணுறேன்ப்பா அப்படின்னு நீங்கள் சொன்னால் போதும், அவரே கேரி பண்ணிப்பார். நீங்கள் சும்மா. ஹல்லேலூயா. இதுக்கு யார் தெரியுமா பெஸ்ட் எக்ஸாம்பிள்? தாவீது தான். சும்மா தாவீதுக்கிட்ட ஆண்டவர் சொல்லியிருப்பார் போல, தாவீது நீ சும்மா ஏதோ ஒரு கல் எடுத்து சும்மா சுற்றி அடி, நான் கரெக்டாக அவன் நெத்தி போட்டில் விழ வைப்பேன். பின்னாடி விழமாட்டான், முன்னாடி தான் விழுவான். ஹல்லேலூயா. கல் அடித்து இப்படி தானேங்க விழணும், ஆனால் வசனம் சொல்லுது அவன் இப்படி விழுந்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? சும்மா தாங்க கல் அடிச்சாரு தாவீது, பின்னாடி இருந்து கர்த்தருடைய கை ஓங்கி அடிச்சிச்சு. ஹல்லேலூயா. அப்போ என்ன அர்த்தம்? மனுஷருக்கு முன்பாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? வசனம் சொல்லுகிறது. ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்றார், மோசே உன் கோலை எடுத்து செங்கடல் மேல அடி. ஜனங்களை வாவ் மோசே சிக்ஸர் அப்படின்னு கை தட்டி இருப்பாங்க. ஆனால் வசனம் சங்கீதத்தில் ஆண்டவர் வந்து பரிசுத்த ஆவியானவர் ரெக்கார்ட் பண்ணுறாரு. எப்படி தெரியுமா ரெக்கார்ட் பண்ணுறாரு? கர்த்தருடைய சுவாசம் ராஜாமம் முழுவதும் செங்கடல் மேல் அடித்து கர்த்தர் செங்கடலை பிளந்தார். ஆனால் பார்க்குறவங்களுக்கெல்லாம் யார் செங்கடலை பிளந்த மாதிரி இருந்தது? மோசே. ஆனால் கர்த்தர் தாங்க அவருடைய சுவாசத்தை அனுப்பி பிளந்தார். தட்ஸ் வாட் காட்ஸ் பிரெத். பட் காட், ஆனால் மனுஷங்களுக்கு எப்படி தெரியும்? மோசே செய்தார். மனுஷங்களுக்கு எப்படி தெரியும்? தாவீது செய்தார். அதுதான் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு அழைக்கிறார். என்ன தெரியுமா? நீ சுமப்பது போல இருக்கும், ஆனால் நான் சுமப்பேன். நீ அடிப்பது போல இருக்கும், ஆனால் நான் தான் அடிப்பேன். நீ பிரிப்பது போல இருக்கும், ஆனால் நான் தான் பிரிப்பேன். ஆனால் கனத்தை உனக்கு கொடுப்பேன். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் பார்த்தீங்களா? எவ்வளோ நல்லவர். அவருடைய எவ்வளோ ஒரு அன்பு. அவர் செஞ்சுட்டு எல்லாருக்கும் சொல்லுவார், நம்ம தான் செஞ்சோம். வசனம் சொல்லுகிறது, தாவீதை குறித்து பாடல் பாடினாங்க. மோசேயை கண்டு எல்லாரும் நடுங்கினாங்க. எப்படி அது நடந்தது தெரியுமா? அது மோசேவினால் இல்லை, கர்த்தரினால். ஆமென் ஆமென். இப்பயும் நிற்கிறது நான் தான், ஆனால் பேசுறது தேவாவியானவர்.
ஆனால் முடிச்சுட்டு வந்தோடனே நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சிஸ்டர் நல்லா பேசுனீங்க சிஸ்டர் சொல்லுங்க. ஆனால் யார் அதை செஞ்சா? கர்த்தர் தான் செஞ்சார். ஆனால் கிரெடிட்ஸ் யாருக்கு? கை உயர்த்தி சொல்லுங்க. இப்போ நுகம் வேணுமா? இப்போ எத்தனை பேர் கழுத்தை காமிக்க ஆசையாக இருக்கீங்க? How many of you ready? எனக்கு வேணும், எனக்கு